தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்குள்ளே வந்தால் மட்டும் இந்த ரோடு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா ஒரு மேசிவாக தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தப்பையும் இப்போ ரோடோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, கேரளா பார்டருக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து கேரளாவோட பார்டர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ், அதாவது நான் 5 பைக் டோட்டலாக போயிட்டுருக்கோம். ரோடு நல்லா இருக்குது. ரோடு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மன்னார்காட் கேரளாவில் இருக்க ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டேன். இவங்களாம் வந்து எழுப்பிவிட்டு தான் நான் வந்தேன். ஐயோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை நீ ஆகிடுச்சு. ஏன்னே தெரில. நான் நேற்று தலைவலிக்குன்னு சொல்லி மாத்திரை இந்த விக்ஸ் ஆக்ஷன் 500 எக்ஸ்ட்ரா போட்டு தூங்கினதோட எனக்கு இது ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஞாபகமும் இல்லை. ஃபோனை சைலண்ட்டில் போட்டேன் பைத்தியம் மாதிரி. 15 ரூபா எல்லாம் கால் பண்ணிட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு கிளம்பியாச்சு. நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்ல. இது மற்றவங்க பண்ணி தான் நமக்கு வந்து நாமளும் கேட்டிருப்போம்ல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்க. தெரியாமல் அந்த மாத்திரையை போட்டேன் தலைவலிக்குதுன்னு. ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. நேற்று அதே மாதிரி தான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். வண்டியை கீழே போட்டோம் நம்ம. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லூலு மால் வெளியே அருமையான பூசணிக்காவை உடச்சி வச்சுருந்தாங்க. எப்படி அது மேலே விட்டான்னு தெரில, வலிக்கிருச்சு. எல்லாம் ஒரே சம்பவமாக நடக்குது நேற்றுலேருந்து. அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம தான் துடியலூர்லேருந்து போயிட்டுருக்கோம். துடியலூர்லேருந்து போகிற வழி, துடியலூர்லேருந்து அகலி போகிற வழி, அதாவது மருதமலை ஜாயிண்ட் ஆகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே போக வேண்டியதான். ஓகே, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ தான் விடியுது. கரெக்டாக 6:50 ஆகுது. 6:30க்கு வந்துட்டேன். 5:30ன்னு சொல்லியிருந்தேன். 1 மணி நேரம் லேட்டு. எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. ஒரே அண்ணா மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார். அவர் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தார். ஓகே, லைசன்ஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அம்மாடி, லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்க. உங்களுக்கு தான் அந்த வழி பற்றி தெரியும்ல அப்படின்னாங்க. அவங்களுக்கு இந்த வழி பற்றி தெரியும்ல, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும், இது ஆல்ரெடி போயிருக்கீங்களா பார்த்து போகணும் அப்படின்னாங்க. நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ். பட் கேமரா தான் ஆஃபில் இருக்கான்னு கேட்டார். அவர் ஆனில் இருக்குது சார் அப்படின்ட்டு. ஹெல்மெட்டை கழட்டு அப்படின்ட்டார். சரின்னு கழட்டிட்டேன். ஃபுல் ஆஃப் மிஸ்ட் பனி. நீங்கள் கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ் ஆனைக்கட்டி வந்தவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வழியில் நீங்கள் வரப்போ எப்போயாவது யானையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதோட இது 3rd டைம் நினைக்கிறேன். 3rd டைம் இங்கே வரேன். இந்த தடவை ஏதாவது நம்ம கண்ணில் யானை மாட்டுமான்னு பார்ப்போம். ஆனால் நான் இது வரைக்கும் யானை பார்த்ததில்ல. லெட்ஸ் see ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கோம். பேசுகிறதுலையும் சரி, நம்மளோட ரைடிங் கியர்ஸ்லையும் சரி, ரைடிங்லேயும் சரி. இனிமேல் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்த்து, இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்ன ஹிடன் ஸ்பாட் இருக்கோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஸ்டேட்டுக்கு போக போகிறோம். அதுதான் வந்து நம்மளோட ஒரே குறிக்கோள். ஏன்னா நம்ம ஊர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஒரு ஆசை. இதில் எல்லாமே முடிச்ச அளவுக்கு A to Z எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ ஒன்றும் வேறு ஸ்டேட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பக்கத்துலேயே கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, எல்லாம் போகலாம். இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லாத இடமே இல்லை. அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஊட்டி, என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் நம்ம வேறு இடத்த பற்றி பேசலாம். இடத்த பற்றி போகலாங்கிறேன். யாருப்பா அவர்? சைக்கிளிங் போகிறவருப்பா மலை மேலே. ரோடு நல்லா இருக்குது. ரோடு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்க ரோடு மாதிரியே தெரியல, நல்லாயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டியும் கிடையாது, டவுனும் கிடையாது, பெரிய டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. இந்த வழியிலே ரோடு நல்லாயிருக்கு, பரவாயில்ல.
மேலே மிஸ்டாக இருக்கும்னாங்க, எப்படி இருக்கு தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா 5 மெம்பர்ஸ், அதாவது நான் 5 பைக் டோட்டலாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் 2 பேர் வரேன்னாங்க. எப்பயும் போல் கொஞ்சம் சில பல பிரச்சனைகளால் அவங்கள வரல. ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்னொருத்தருக்கும் ஏதோ சம்திங் இஷ்யூ சொன்னார். ஓகே, அது பரவாயில்ல. எப்பயுமே நம்ம ஒரு 10 பேர் வரேன்னு சொன்னால் அதில் ஒரு 2 பேர் 3 பேர் மிஸ் ஆகிறது உண்டு. அதோட பிரச்சனை நம்ம என்னன்னாலும் நம்ம ட்ரிப் வந்து நிற்காது. நாம் எப்படி ஒன்று போய் தான் போக போகிறோம் இல்லை, நம்ம எப்படி போக தான் போகிறோம். வேறு வந்தாலும் வரலனாலும் தனியாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் நம்ம கூட வந்தீங்க. ஏன் இன்றைக்கி ரொம்ப வளருது, தூக்கத்தில் எழுப்பிட்டு அதனால வளருதோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாராவது நீங்களும் ட்ரிப்பு போகணும், ட்ராவல் பண்ணணும், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஒரு வீடியோ கீழேயும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அப்புறம் நம்மளோட குரூப்போட லிங்க் இருக்கும். அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். நம்ம பைக்கர்ஸ் கிளப்போட இன்ஸ்டா ஐடி இருக்கும். எதில் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ஏன்னா நாம் ஒன்றும் மற்ற இது மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 200 300 அந்த நம்ம நோக்கம் கிடையாது. கூட்டமாக போகணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு காலேஜ் படித்து எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவோம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங், அதுதான் நம்மளோட மோட்டோ. மற்றபடி இதில் வந்து சம்பாதிக்கணும், இதுலேயும் வந்து காசு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது, என்றைக்குமே கிடையாது. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம் போகிற ட்ரிப்பில் எல்லாருக்கும், சுற்றி இருக்க யாராவது கஷ்டப்படுற பீப்புள்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா ஞாபகம் ஜாலியாக இருந்து வரலாம், அவ்வளோதான். எல்லாருமே ஒன்று தான் இங்கே. இப்போ நான் தான் வந்து இதோட ஆர்கனைசர்னாலும் நான் வந்து அந்த அந்த ஒரு ரேஞ்சில் நானே யோசிக்க மாட்டேன். யாரோ வழி சொல்கிறாங்களோ சரி ஓகே, இது பண்ணுறாங்களோ ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரிப்பில் வந்தால் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம கூட புதுசாக பழகி ஒரு ட்ரிப்புமே கண்டினியூஸாக வர ஆளுங்களும் இருக்காங்க, புதுசாக வந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இது நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடணுன்ட்டு இல்லை, நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தெரியாதில்ல யாருக்கும், அதனால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ தான் நமக்கு வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 4000 மெம்பர்ஸ், 4000 ஃபேமிலி நமக்கு இருக்குது. இப்போது இன்னும் போக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பொறுமையாக தான் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அதுவும் மோட்டோ கிடையாது. நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம், ஃப்ரீ டைமில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கிளம்புறப்பே டீ குடிச்சாச்சு. அண்ட் தென் நம்ம கூட வரவங்களை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம கூட யார் வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நாம் தான் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கோம், பின்னாடி வந்துட்டுருக்காங்க எல்லோரும். இன்றைக்கி வந்து சின்ன ட்ரிப்பு தான். ஸோ நல்லா கேமரா எல்லாம் எடுத்து வந்தாச்சு, டிஎஸ்எல்ஆர்லாம். போகிற வழியில் யாருக்கா ஃபோட்டோஸ் வேணும்னா எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நண்பர்களே, கேரளா பார்டருக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து கேரளாவோட பார்டர். நான் வந்து ஆக்சுவலாக அங்கே வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், அங்கேயே ஆன் பண்ணி இருந்திருக்கலாம். மன்னார்காடு 52 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட். மன்னார்காடு போகிறதுக்கு போயிட்டுருக்குங்க. இப்போது வந்து தமிழ்நாடு டு கேரளா பார்டருக்குள்ளே வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரிங்க, நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்குள்ளே வந்தால் மட்டும் இந்த ரோடு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா ஒரு மேசிவாக தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தப்பையும் இப்போ ரோடோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைலண்ட் வேலி 56, அது என்ன சைலண்ட் வேலியில் என்ன இருக்கும்? சைலண்ட்டாக இருக்குமா? சரிங்க, அப்பப்போ இந்த மாதிரி காமெடி பண்ணுறான்னு கோச்சுக்காதீங்க. அண்ட் தென் நம்ம வீடியோ வந்து ஏன் பைக்கு ரைடிங்லேயே போட்டுட்ருக்கு, வேறு ஏதாவது போடலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. போய் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தான் வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறது,
இப்போ நம்ம வந்து ரைடு போகிறோம், ரைடு போயிட்டு எனக்கு வந்து பைக்லேயே இருக்கணும்னு ஆசை, கீழே இறங்கி போகணுன்னா கூட எனக்கு ஆசை கிடையாது. அப்படியே போகிற வழியில் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோமா, அதுதான் என்னோட ஆசை. நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேனோ அதுதான் என்னால் காட்ட முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கீங்க, நான் அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதையும் ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு நான் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி அப்படி தான் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து அவங்க என்ன விதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க தெரியல. நான் அதையும் வந்து ட்ரை பண்ணுறேங்க. நம்ம டீமில் வந்து அவங்களுக்கு பசிக்குது சொன்னாங்க. அம்மா என்ன வண்டி குதிரை மாதிரி குதிச்சு போகுது என் வண்டி. என்னடா ரோடு போட்டு வச்சுருக்கீங்க கேரளாவில். ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தாங்க, இந்த மாதிரி குழியில் இருந்துச்சுன்னா 60% ரோட் டேக்ஸ், 60% ரோட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன் ரோடுக்கு, பைக்குக்கு, இன்னும் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன். இதெல்லாம் சரி கூட பண்ண மாட்டீங்க. மேஜரான ஏரியா, அவங்களுக்கு வேண்டிய ஏரியாவில் மட்டும் சரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பாவம் கிராமத்தில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? வை ப்ரோ வை, வாட் இஸ் திஸ் கவர்மெண்ட்?